நியாயமான நேர்மையான தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை நோக்கி தான் தேர்தல் ஆணையம் போகணும். மாறாக ராகுல் காந்தியை மிரட்டுறது, இது தப்பு, உங்களுக்கு ஆதாரம் இருக்கான்றாங்க. உச்சநீதிமன்றமும் இதை பார்த்து கொண்டு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஆழமான கேள்விகளால் தான் ஓரளவுக்கு தேர்தல் ஆணையம் கொஞ்சம் பயந்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் நம்மளை பார்த்து அவங்க நிறைய விஷயம் நம்ம அமெரிக்கா பார்த்து எடுக்கணும்னு பார்த்தா நம்மக்கிட்ட இருக்க அந்த தேர்தல், அந்த ஜனநாயகம், அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்காவுக்கு முன் எடுத்துக்காட்டாக இருக்கும். இப்படி இருந்த ஒரு இந்தியா லட்சமாக இந்த மாதிரி வாக்காளர்கள் 65 லட்சம் பேர் காணாமல் வருது. அதுக்கப்புறம் ஒரே வீட்டில் 200 பேர் இருக்கிறாங்க. ஒரு பிரிட்ஜுக்கு கீழே 150 ஓட்டு 0ன்னு போட்டு பதிவாகுது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்குது? தேர்தல் ஆணையம் என்ன இலக்காக வச்சுருக்குன்னா 2 இலக்கு தான். ஒன்று காங்கிரஸ் கட்சியிலோ இல்லை ராகுல் காந்தியிலேருந்து எதனா ஒரு கோரிக்கை இல்லை ஒரு கேள்வி வருது அப்படின்னா அதை குற்றம் சாட்டி விட்டு அவரை மிரட்டும் துணியில் பேசுறது. ஆதாரம் இருக்கா, உங்கள் மேலே நாங்கள் வழக்கு பதிவோம், உங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம், உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இப்படி இருக்குது. தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேருந்து வலிக்குது? தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் இங்கே தொட்டால் அங்கே வலிக்குதே, இங்கே தொட்டால் அங்கே அழுகுதே. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன். ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த ஓட்டர் அதிகார யாத்ரா, ஓட்டு திருட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு அப்படிங்கிற வகையில் போனது 16 நாட்களை கடந்து இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இம்பேக்ட் அங்கே கிரவுண்டில் ஏற்பட்டிருக்கா? ஏன்னா பல மாநில முதலமைச்சர்கள் போனது, பல மாநில எதிர்க்கட்சி தலைவர்கள் போனதுங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறியது. பாஜகவோட ரியாக்ஷனில் இருந்தும் நம்ம அதை ரீட் பண்ண முடிஞ்சுது. எப்படி பார்க்குறீங்க சார் அங்கே காலத்தை? ராகுல் காந்தி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. இது காங்கிரஸ் கட்சியோட போராட்டம், காங்கிரஸ் கட்சியோட தீவிரத்தன்மை அப்படின்றதுக்குள்ளே நான் போகலை. இது ராகுல் காந்தியோட தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி, ஓரளவுக்கு வெற்றி. ஏன் இந்தியா முழுவதும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா இல்லை. நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம தமிழகத்திலே பார்க்குறோம். தமிழகத்திலே இது பற்றின ஒரு பேசுபொருளோ ஒரு பிரச்சாரமோ இல்லை ஒரு பேரணியோ காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இங்கே இருக்கிறவங்க செஞ்ச மாதிரி என் சிற்றர்களுக்கு தெரியல. அதை தாண்டி பக்கத்தில் ஆந்திராலேயோ, கர்நாடகாவிலையோ, கேரளாலேயோ, மகாராஷ்டிரத்துலேயோ, மத்திய பிரதேசத்துலையோ எல்லா மாநிலத்திலையும் இது நடந்திருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சமீபத்தில் தான் தேர்தல் முடிஞ்சுது. ஆனால் பீகார் மாநிலத்தில் இது ஒரு பெரிய ஹிட். பீகாரில் இருக்கக்கூடிய நம்மளோட பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்ட பேசும்போது இல்லை அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இது ஒரு பேசு பொருளாக இருக்குது. குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணதாகட்டும், மத்திய மாநிலத்திலேருந்து வந்தக்கூடிய அந்த முக்கிய தலைவர்கள் ஆகட்டும், அது அப்புறம் மம்தா பானர்ஜியும் அதை பற்றிலாம் ஒரு சில பேச்சு பேசியிருக்காங்க, அகிலேஷ் யாதவ் பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது பீகார் மக்களில் இந்தி பேசக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர். அப்போ அது அங்கே இது ஒரு பிரச்சாரமாக போய் சேர்ந்துருக்கு. அங்கே விரைவில் தேர்தல் வர இருக்கிறது. நல்லா பீகாரை பொறுத்தவரையிலும் இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, முன்மாதிரியான ஒரு விளக்கம், ஒரு முயற்சி. பிஜேபி பொறுத்தவரையிலும் அவங்க இதை மடமாற்றத்துக்கு முயற்சி செய்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய போக்கு ஒன்றும் நம்பிக்கைக்குரியதாக இல்லை. எந்த கட்சி எழுப்புறதுன்றதை தாண்டி நியாயமான நேர்மையான தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை நோக்கி தான் தேர்தல் ஆணையம் போகணும். அந்த இடத்துக்கு, அந்த புள்ளிக்கு இன்னும் அவங்க போன மாதிரி தெரியல. மாறாக ராகுல் காந்தியை மிரட்டுறது, இது தப்பு, உங்களுக்கு ஆதாரம் இருக்கான்றாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட கட்சிக்காரர்கள் போய் சில பல லட்சங்கள் 89 லட்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்கிறதுக்கு இல்லைன்றாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பூத் லெவலில் ஏஜென்ட்டு போய் இந்த பூத்தில் இதுன்னு அந்த மைக்ரோ லெவலில் போய் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. கட்சி தலைமையிலேருந்து ஒரு சில புகாராக கொடுத்தாலும் இதற்கு ஆதாரம் இருக்கா, உண்மைத்தன்மை என்னன்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கிற அந்த டேட்டாவுக்கு இவங்கக்கிட்ட அஃபிடாவிட் கேட்குறாங்க. உச்சநீதிமன்றமும் இதை பார்த்து கொண்டு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஒரு சில நேரத்தில் கேள்விகள் கேட்குது. உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஆழமான கேள்விகளால் தான் ஓரளவுக்கு தேர்தல் ஆணையம் கொஞ்சம் பயந்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்க. இந்த பிரச்சனை இன்னும் முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த யாத்திரையை அவர்கள் தேர்தல் வரலும் நடத்தணும். இது முடிவு அப்படின்றது தேர்தல் ஆணையத்தின் மீது அந்த அழுத்தத்தை குறைத்துவிடும். அவர்களுக்கு எதனா தவறுகள் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணோட்டம் இருந்ததுன்னா ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு அது ஒரு பேக் கொடுக்கும். பொதுவாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை என்னென்னா, ஹாலிடே விடுமுறைகளை அதிகமாக ரசிக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அமித்ஷா எடுத்துக்கோங்க. தமிழகம் வராரு, அங்கே போகிறார், இங்கே போகிறார், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. தப்பு, ரைட்டு, நியாயம், தர்மம் அதெல்லாம் இல்லை. தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன தகுதித்தம் பண்ணமோ அத்தனையும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க.
காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா முன்னணி தலைவர்களோ இல்லை முன்னாள் அமைச்சர்களோ இல்லை முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களோ அந்தளவுக்கு ஒரு வீரியமாக செயல்படுற மாதிரி எனக்கு தெரியல. நான் ஒட்டுமொத்த இந்திய அளவில் பேசுகிறேன். அதனால் இது மாதிரி அவங்க வந்து இன்றைக்கி இந்த யாத்திரையை வந்து நாங்கள் இந்த ஓட்டு திரட்டு யாத்திரையை வந்து இதோட நிறுத்துகிறோம் இந்த பயணத்தை அப்படின்னு அவங்க நிறுத்திட்டாங்கன்னா நிறைய பேர் திருப்பி விடுமுறைக்கு போயிடுவாங்க. விடுமுறைக்கு போயிட்டால் பிஜேபிக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக மாறிவிடும். அதனால் இந்த மாதிரி இந்த யாத்திரையை வந்து அடுத்த லெவலில் வச்சு யாரை வச்சு, ஏன்னா இது ஒரு பிரச்சாரம், இது யாத்திரைன்றதை விட இது வந்து நம்ம பத்திரிகையாளராக இதை பார்க்குறோம் அப்படின்னா இதை வந்து பொதுவாக தான் பார்க்கணும். இது வந்து வெறும் ராகுல் காந்தி தான் பண்ணணும்னு கிடையாது. இந்த ஓட்டர் லிஸ்ட்டு வாக்காளர் பட்டியல் என்பது நம்ம மக்கள் சம்மந்தப்பட்டது. உயிரோடு இருக்கிறேன்றாங்க, இல்லைன்றாங்க, நீக்கினன்றாங்க, சேர்த்தன்றாங்க. இதில் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போகுதுன்னா ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல், ஒரு கேள்விக்குறி. மற்ற உலக நாடுகளாக நம்மளை பார்க்கும்போது ஒரு ஜனநாயக நாடு, தேர்தல் வந்து நியாயமாக நல்ல முறையில் நடத்தி இவங்க ஜனநாயக ரீதியாக ஜெயிச்சு வராங்கன்றது அந்த ஒரு பிம்பம், அந்த ஒரு பயம் மேலை நாடுகளுக்கு. தேர்தல் பார்வையாளர்களாக நம்ம முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் வேறு நாடுகள் அழைக்கப்பட்டது. ஏன்னா ஒரு தேர்தலை எப்படி அழகாக நடத்தணும், இவ்வளோ பெரிய பேர் ஓட்டு போடுறாங்களா, கோடிக்கணக்கில் 100 கோடி பேருக்கு மேலே ஓட்டு போட்டு ஒரு தேர்தலா, அதுவும் மாநிலத்துக்கு இவ்வளோ ஜனத்தொகையை வச்சு ஒரு தேர்தலா. ஏன்னா நீங்கள் சைனா எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு, அங்கே இந்த மாதிரி இந்த ஜனநாயக தேர்தல் பிரச்சாரம் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு அடக்குமுறை. கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே பார்க்குறதுக்கு வேறு, சைனாவில் போய் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்க்குறதுக்கு வேறு, சர்வாதிகாரத்தன்மை. இதை நீங்கள் அடுத்து ரஷ்யா எடுத்துக்கோங்க, அங்கேயுமே வந்து ஒரு தலைவர், அந்த தலைவர் என்ன நினைக்கிறோம் அதுதான், புட்டின் அங்கே என்ன நினைக்கிறோம் அதுதான் எழுதப்பட்ட சாசனம். அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் நம்மளை பார்த்து அவங்க நிறைய விஷயம் நம்ம அமெரிக்கா பார்த்து எடுக்கணும்னு பார்த்தா நம்மக்கிட்ட இருக்க அந்த தேர்தல், அந்த ஜனநாயகம், அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்காவுக்கு முன் எடுத்துக்காட்டாக இருக்கும். அப்படி இருந்த ஒரு இந்தியா இன்றைக்கி இந்த மாதிரி ஓட்டு திருட்டு வாக்காளர்கள் பேர்லேருந்து போகுது. 100% விழுக்காடு நியாயமான முறை அப்படின்றது சாத்தியம் இல்லைன்றது என்னோட புரிதல். மிஷினில் தப்பு நடக்கும், ஒரு மிஷின் வேலை செய்யாமல் போகும், இல்லை ஒரு சில இடத்துல ஜெராக்ஸில் தப்பு வரும், அது புரியுது. ஆனால் லட்சமாக இந்த மாதிரி வாக்காளர்கள் 65 லட்சம் பேர் காணாமல் போகுது வருது. அதுக்கப்புறம் ஒரே வீட்டில் 200 பேர் இருக்கிறாங்க, ஒரு பிரிட்ஜுக்கு கீழே 150 ஓட்டு வந்து 0ன்னு போட்டு பதிவாகுது. இதெல்லாம் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இதெல்லாம் வந்து இருக்கிற தவறுகள். இதை சரி செய்தால் சிங்கப்பூர் கூட நம்மளை பார்த்து வியக்கும். நம்ம சின்னோண்டு ஊர், நம்ம நியாயமாக கரெக்டாக ஒரு விஷயத்தை நடத்துறது பெருசு கிடையாது. இந்தியா மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய நாடு, உலக தொகையில் அதிகமாக 2ஆம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, இராணுவத்தில் 5வது பெரிய இடம், பொருளாதாரத்தில் 4வது பெரிய நாடு. அந்த நாடு வந்து எல்லா நாடுகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்குன்றது தான் தேர்தல் ஆணையத்தோட இலக்காக இருக்கணும். ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் என்ன இலக்காக வச்சுருக்குன்னா 2 இலக்கு தான். ஒன்று காங்கிரஸ் கட்சியிலோ இல்லை ராகுல் காந்தியிலேருந்து எதனா ஒரு கோரிக்கை இல்லை ஒரு கேள்வி வருது அப்படின்னா அதை குற்றம் சாட்டி விட்டு அவரை வந்து மிரட்டும் துணியில் பேசுறது. ஆதாரம் இருக்கா, உங்கள் மேலே நாங்கள் வழக்கு பதிவோம், உங்களை வந்து நாங்கள் வெளிப்படுத்துவோம், உங்கள் மீது வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், இப்படி இருக்குது. இன்னொன்று வந்து அனுராக் தாக்கூர் வைக்கிறாரு. கொளத்தூர் தொகுதியில் இப்படி தான் ஸ்டாலினே இருக்கக்கூடிய இடத்துல ஒரே வீட்டில், அது அப்பார்ட்மெண்ட்டுன்னு இங்கே ஃபேக்ட் செக் பண்ணாங்க, ஒரே வீட்டு பேரை போட்டு 100கணக்கானவர் இருக்காங்கன்னு அனுராக் தாக்கூர் வச்சார். அவர்கிட்ட நீங்கள் இந்த அஃபிடவிட்டை கேட்பீங்களான்னு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. தேர்தல் ஆணையர் குட் கொஷின், நெக்ஸ்ட் கொஷின்னே சொல்கிறாருங்கிறதையும் தலைமை தேர்தல் ஆணையர் இவங்களோட புரிதல் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, கொளத்தூரில் தப்பு நடந்தாலும் காஷ்மீரில் தப்பு நடந்தாலும் வெட்கி தலை குனிய வேண்டியது தேர்தல் ஆணையம். கொளத்தூரில் தப்பு இருக்காதுன்னு அந்த இடத்துக்கு நான் போகல. நம்ம திமுக சார்பாக நம்ம பேச முடியாது, ஓகேங்களா? 1-2 பாகத்தில் ஒரு 5-6 ஓட்டு சேர்த்துருக்கலாம், இல்லை 5-6 ஓட்டு எடுத்துருக்கலாம். தவறுகள் இருக்கும். தமிழ்நாட்டில் தவறு, அதாவது உங்களுக்கு பீகாரில் தப்பு நடக்குன்னா அதே தப்பு தமிழ்நாட்டிலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய லட்சணம் அப்படி இருக்குது. எந்த ஒரு மாநிலத்திலையும் தம்பி நீ கொடுக்குற தரவு தப்பு அப்படின்னு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸரை கேள்வி கேட்பது கிடையாது. குறைந்தபட்ச வாக்காளர்கள் காசு கொடுக்கும்போது அதை தடுத்து கூட ஒரு நடவடிக்கைகளோ இல்லை பிரதானமோ இல்லை. அவங்க பண்ண ஒரே சாதனை ராகுல் காந்தி அவர்களிடம் ஒரு மாதிரி அச்சுறுத்தல் மாதிரி பேசுறது. இதை தவிர்த்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பெரிய இலக்கணமாக செயல்பட்ட மாதிரி தெரியல. அனுராக் தாக்கூர் இங்கே கொளத்தூர் வரார். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து அரசியல் ரீதியாக அப்படி பார்க்கணுன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. இது வந்து மலைக்கும் மடுவுக்கும் உண்டான பிரச்சனையை வந்து திசை திருப்புற வேலை. அப்போ கொளத்தூரில் தப்பு நடக்குதுல்ல, சரி ரைட்டு, நீங்கள் வாங்க பாருங்கள், நீக்குங்க, கோரிக்கை வைங்க. பிஜேபி அங்கே லோக்கலில் இருக்கிற பிஜேபினா தூக்கம் போட்டு தூங்கிட்டு இருக்கா? உங்களோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இது வந்து என்ன ஒரு அனுராக் தாக்கூர் போன்றவர்கள் வந்து இது மடமாற்ற வேலை தானே. சம்மந்தமே இல்லாமல் எதையோ ஒரு விஷயத்தை அப்படி கொளுத்தி போட்டு தீவிர பிரச்சனையில் தள்ளி போகிறது. நான் இப்போவும் சொல்கிறேன், தமிழகத்தில் கூட தவறு நடந்திருக்கும். திமுக ஆட்சியாக இருக்குது இப்போது, அவங்க அரசுக்கு வேணுன்ற மாதிரி எதனா தவறு நடத்திக்கலாம். இல்லை இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்தது, அவங்க காலத்தில் கூட தவறு நடத்திக்கலாம். இந்த தவறுகளை தட்டி கேட்க வேண்டியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேருந்து வலிக்குது?
தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் இங்கே தொட்டால் அங்கே வலிக்குதே, இங்கே தொட்டால் அங்கே அழுகுதே, ஏன் அது? அப்போ அதாவது அப்போ நியாயமாக ஒரு தேர்தல் நடத்தணும், அது கொளத்தூரோ காஷ்மீரோ இல்லை கன்னியாகுமரியோ அந்த எண்ணமே இல்லை. விதந்தாவாதம் பேசி அரசியல் பேசி மடைமாற்றம் பண்ணி இந்த இஷ்யூ அப்படியே வைக்கிறோம். இதுதான் உங்களோட நோக்கமாக இருக்குமேனா அப்போ நம்ம போன்ற பத்திரிகையாளர்கள் அதை தொடர்ந்து பேசி கொண்டு தான் இருக்க வேண்டும். ஏன்னா அரசியல் கட்சியிலேருந்து ஒருத்தர் குற்றம் சாட்டுறதுக்காக பொலிட்டிக்கல் கமெண்ட்டை தேர்தல் ஆணையம் அடிக்க முடியாது. அடிக்கிறாங்களே, பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி பாஸ் பண்ணுறாரு, அவர் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. அதாவது என்னன்னா, ராகுல் காந்திக்கு உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கா, 7 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து சொல்லலைன்னா நடவடிக்கை பாருங்கள், நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து நம்பிக்கையை இழக்க வைக்கிறீங்க மக்கள்கிட்ட. இதெல்லாம் அரசியல் சம்மந்தப்பட்ட பதில்கள் கொடுக்குறீங்களா? தரவு வந்திருக்கு, ராகுல் காந்தி கொடுத்துருக்காரு, இதை என்னன்னு விசாரிப்போம், விசாரித்து இதற்கு மேலே உரிய நடவடிக்கை எடுத்து அப்படி போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அது நிராகரிக்கப்படும். அவர் கொண்டு வந்த டேட்டாக்கு சோர்ஸு தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் தான். உங்கள் கையில் இருக்கிற பத்திரத்தை அவர் காட்டுறாரு, அதற்கு வந்து அவர்கிட்டே இது ஒரிஜினலான்னு காட்டுங்கன்னு கேட்டால் இது என்ன நியாயம், இது என்ன வாதம்? இதுதான் இப்போ அனுராக் தாக்கூர் போன்றவர்கள் பேசி கொண்டிருக்கார். இப்போ இதனுடைய அதாவது 2024 ரிசல்ட்டுக்கு பிறகு எதிர்க்கட்சிகள் பல நிலைகளில் ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சிருந்தாங்க. ஒரு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு தேர்தல் ஆணையம் வந்துருச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா எஸ்ஐஆரின் மூலமாக? இல்லை, கண்டிப்பாக அது ஒரு வகையில் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா இப்போது அகிலேஷ் யாதவுக்கு வந்து இதை பற்றி பேச வேண்டியது, இதை பற்றி பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவர் அது கருத்து தெரியும். 27 ஒரு 4 சைட்டட் விஷனில் பார்க்குறாரு. அதே மாதிரி இங்கேருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போய் அங்கே போய் ஒரு அந்த பேரணியில் அந்த வண்டியில் வந்து கலந்துக்கிறாரு. இப்போ தேஜஸ்வியும் இருக்கார், கூட ராகுல் காந்தியும் இருக்காங்க, பிரியங்கா காந்தி இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஒட்டுமொத்த இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள்லாம் வந்து சங்கமித்து ஒன்று சேர்ற ஒரு இடமா வந்து பீகார் தேர்தல் மாறி இருக்கு. அதேமாதிரி அங்கேருந்து வரக்கூடிய கள நிலவரங்கள் வந்து ஆர்ஜேடிக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்குன்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்குது. ஒருவேளை பிஜேபி அங்கே தோற்று போய் பிஜேபி ஜேடியு தோக்குறாங்க, ஆர்ஜேடி அங்கே ஜெயிக்குதுன்னா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த கருத்து வந்து எனக்கு ஞாபகம் வருது. பாஜகனுடைய அந்த அத்தியாயம் என்பது, அதாவது 3வது முறையாக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் இங்கேருந்து பீகார்லேருந்து ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி அதை சொல்கிறோன்னா, 40 பாராளுமன்ற உறுப்பினரில் 30 வந்து அங்கே பாரதிய ஜனதா கூட்டணி ஜெயித்தாங்க, 10 வந்து தான் எதிர்கட்சிகள். அப்போ ஒரு மாநில கட்சியாக அங்கே வருது அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய பாஜக ஜேடியு தலைவர்கள், லோக்சபா மெம்பர்ஸ் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க. அவங்களுக்கு அமைச்சரவையில் முக்கியத்துவம் கொடுக்கல, போதிய இது கொடுக்கல. சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்கும் கொடுத்தா மாதிரி பிஜேபியிலே கொடுக்கலன்றாங்க. ஒருவேளை நாளைக்கு அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு 2-3 பேர் தான் வச்சுக்கோங்களேன், ஜாஸ்தி இல்லை, போயிட்டு ஆர்ஜேடியில் சேர்றாங்க, இல்லை அங்கே சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதனா ஆர்ஜேடி அங்கே ஒரு அரசியல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பீகாரோட டைமென்ஷனே மாற்றும். அதுவும் குறிப்பாக இப்போ வந்து மைனாரிட்டியாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. 32 சட்ட உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைவு. இதில் வந்து நார்மலாகவே வந்து நிறைய பேர் அகால மரணம் அடைகிறது, இல்லை கட்சி விட்டு கட்சி மாறுறது, இல்லை பதவியை ராஜினாமா செய்வது அப்படின்றதெல்லாம் நடக்கக்கூடியது. இன்னும் ஒரு 10 இடைத்தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அடுத்த 3 வருஷத்தில் இந்த 10 இடைத்தேர்தலில் வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் வரல பிஜேபிக்கு, இல்லை சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடிக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுரும். ஆல்ரெடி இந்த சைடு வந்து ட்ரம்ப்பு, சர்வதேச அரசியலில் வந்து இன்றைக்கி மோடி அவர்களோட பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலை. இந்தியா ஒன்று இல்லை, நிறைய நாடுகள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க. அப்போது இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு, இது எப்படி எதிர்கொள்ளுதுன்னு சொல்லிட்டு இந்தியாவை பார்த்துட்டு மற்ற நாடுகள் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை வந்து இதற்கு வந்து இந்திய அரசியல் காரணம் இல்லை, இதற்கு காரணம் வெளியுறவு கொள்கை, மற்ற உலக நாடுகள் இருக்கக்கூடிய அந்த கொள்கை. அதை மோடி இப்போ எப்படி அதை கிளியர் பண்ணுறாரா, இல்லை அதில் மாட்டிக்க போகிறாரா அப்படின்னு அந்த ஒரு சூழல் வேறு இருக்குது. அதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய லட்சணம் இந்த மாதிரி இருக்கணும் போது அரசியல் வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஒரு விரிவான உரையாடல், உங்களுடைய அனுபவத்திலேருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு பிறகு மிக நன்றி சார். நன்றி.